subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் பொதிகை சிலம்பம் கூடம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் சங்கம் சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான சிலம்பம் பட்டய தேர்வு நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் கை சிலம்பம், கம்பு வரிசை, போர்வால், ஆயுத பெருக்கம், அலங்கார சிற்பம் போன்ற தற்காப்பு யுக்தியினை, நேர்முனை சண்டை, இருமுனை சண்டை, பன்முக சண்டை, படைவீச்சு ஆகியவற்றை செய்து காட்டி அனைவரும் வியப்பில் ஆழ்த்தினர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களையும் மாணவ மாணவிகளின் திறமைகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லையில் பொதிகை சிலம்பம் கூடம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் சங்கம் சார்பில் 4வது ஆண்டாக 2024ஆம் ஆண்டிற்கான சிலம்பம் பட்டய தேர்வினை பாளையங்கோட்டை CSI மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடத்தியது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த பட்டய தேர்வானது திருநெல்வேலி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் சங்கம் செயலாளர் சிலம்பு கண்ணன் முன்னிலையில் பொதிகை சிலம்பம் கூட தலைமை ஆசான் மோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அகஸ்தியர் சிலம்பம் பயிற்சி பள்ளி முதன்மை பயிற்சியாளர் சந்தனமாரி மற்றும் பொதிகை சிலம்பம் கூட பயிற்சியாளர் கௌதம் ஆகியோர் தேர்வாளராக இருந்து மாணவர்களுக்கு பட்டய தேர்வினை நடத்தினர். சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட அமைச்சூர் சிலம்பம் சங்கம் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த தேர்வில் மாணவர்கள் கை சிலம்பம், கம்பு வரிசை, போர் சிலம்பம், ஆயுத பெருக்கம், அலங்கார சிரமம் போன்ற தற்காப்பு யுக்தியினை, நேர்முனை சண்டை, இருமுனை சண்டை, பன்முக சண்டை, படைவீச்சு ஆகியவற்றை செய்து காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கச்சை கட்டும் விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களின் திறமைக்கேற்ப தரவரிசையின் அடிப்படையில் மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், ஊதா என கச்சை கட்டி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.